இந்த பொண்ணுகிட்ட ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. என்ன அப்படின்னா, லவ் பண்ற எல்லாரையும் வந்து இந்த பொண்ணால ஒன்னா சேர்த்து வைக்க முடியும். இப்ப அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. ரெண்டு பேரோட தலைக்கு மேலேயும் 99% காட்டுது. அப்படின்னா 99% அளவுக்கு வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன 99 இவ்வளோ தூரம் லவ் பண்றவங்கள 100 மாத்திருவோமே, ஒன்னா சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து மந்திரம்லாம் பண்ணி ஒன்னா சேர்த்து வச்சிருவா. எப்படியோ இவங்கள சேர்த்து வச்சாச்சு. இப்ப அடுத்த கப்பலை தேடிட்டு போலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்து ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு. அங்க எந்த பள்ளமும் இருக்காது, ஆனா ரோட்ல பள்ளம் இருக்கு. அதனால நீங்க வேற பக்கமா சுத்தி போங்க அப்படின்ட்டு வேணும்னே அந்த பொண்ணு வந்து போர்டை வர வச்சிருப்பா. அந்த சைட்ல தான் இன்னொரு பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பா. கீழே வந்து வாழைப்பழத்தோட வர வச்சு கரெக்டா அந்த பொண்ணு வந்து வலிக்கு விழுற மாதிரி பண்ணி அவர் பிடிக்கிற மாதிரி வச்சிருப்பா. இதனாலே இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நோட்ல லைட்டா ஒரு பாசம் ஏற்படுது. இதை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணே ஒரு பையன் விஷயத்துல போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பா. என் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நீ பேசலாம் அப்படின்ட்டு அவரும் வந்து அடிச்சு இந்த பொண்ணு அனுப்பிடுவாரு. இதே மாதிரி இவங்க கூடவே போயிட்டு ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பா. இதனாலே இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுல இருக்கிற பாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகி அது கடைசியில லவ்வாவே மாறிடும். ரெண்டு பேர்ல இப்ப யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு இவளும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்பா. இவர் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வரப்போ வந்துட்டு கரெக்டா அந்த பொண்ணோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னா மொத்தமா இவருக்கு வந்து ஆல்ரெடி 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கும். இந்த விஷயத்தை வந்து அந்த மந்திர பொண்ணு பார்த்து இருந்திருக்க மாட்டா. அதனால இவளோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவரோட வாயில இருந்தே உண்மையா வர வைக்கிற மாதிரி எனக்கு ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு எல்லா மெசேஜஸையும் எடுத்து காமிச்சிருவாரு. மந்திர பொண்ணு இந்த மாதிரி தப்பான 2 பேரை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணதுனால இப்ப இவ வந்து தப்பு பண்ணிட்டா. அதனால அவளோட பவர் எல்லாமே போயிடும். இது வந்து அந்த மந்திர பொண்ணுக்கும் தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி விட்டுட்டு இருந்தா அப்படின்னா அந்த மந்திர பொண்ணோட லைஃப் வந்து நல்லபடியா தான் இருந்திருக்கும். ஆனா அவ சேர்த்து வச்சு இந்த பொண்ணோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகியிருக்கும். நம்ம தான் இந்த பொண்ணோட லைஃபை வந்து பாதாளத்துல தள்ளிவிட பார்த்துட்டு இருந்தோம். அதனால நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல, அவளோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மந்திர பொண்ணு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருப்பா. இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால இப்ப அந்த மந்திர பொண்ணு வந்து ஒரு நூல் கண்டா மாறிடுவா. அவ்வளவுதான், அவளோட வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த பொண்ணுக்காக தானே நூல் கண்டா மாறி இருப்பா. அதனால கடைசியில இந்த பொண்ணே வந்து அந்த நூல் கண்டை எடுத்து ஒரு கிளவுஸா செஞ்சு கையில மாட்டிப்பா. என்னோட வாழ்க்கையே நீ தான் காப்பாத்திருக்க, அதனால உன்னை நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த கிளவுஸை எப்பவுமே கையிலேயே போட்டிருப்பா.